இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ உங்க அம்மா பெரிய கோடீஸ்வரிங்கிற மாதிரியும் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க கூட சேர போற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஏங்க நீ ஏன் ஆசிரமத்துல வளர்ந்தவன்? ஃபீல குறை. நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லன்னு தானே உன்னை ஆசிரமத்துல போட்டு போயிட்டாங்க. அதத்தான் சொன்னேன். ஐயோ, அவசரப்பட்டு அப்பா இருக்கும்போதே வார்த்தையை விட்டுட்டோமே. போதும், இதோட நிறுத்திக்குவோம். முருகா, நீங்க அழாதீங்க. டேய் முருகா, டேய் எங்க பேசுவாங்க? என்னடா இது, எப்படி அழறான் பாருங்க. டேய், சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. பாருங்க தெய்வன, இத பாரு. எப்பவுமே என்னைக்குமே என்னோட மூத்த பிள்ளை யாரு? நீ தானே, ஏ முருகன் தானே. இத பாரு, உன்னை பெத்த அம்மாவோட போட்டோவை கண்டுபிடிச்சு உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சுடா. ரொம்ப நாள் ஆசை. அது உன் அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கே நிறைவேறிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அம்மாக்கு நிம்மதியா இருக்கு. சரியா? இத பாரு, நீ அழக்கூடாது. சரியா முருகா? இத பாரு, இந்த போட்டோவை நாம பெருசா ஃப்ரேம் பண்ணி இந்த வீட்ல எங்கேயாவது மாட்டி வைக்கலாமா? சரியா? ஆமா, பெருசா. சந்தோஷம் தானே? இத பாருங்க, ரேவதி கவிதா 2 பேரும் சமையல் கட்டுக்கு போங்க. இன்னைக்கு தடபுடலா விருந்து வைக்கணும். சரிங்க அத்தை. உன் பிறந்த நாளைக்காக பெரிய ஒரு கேக்க வாங்கி அம்மாவோட போட்டோக்கு முன்னாடி வச்சு உன் கையால கேக்க கட் பண்ணணும். இப்படி. சரி, 2 பேரும் போய் வேலையை பாருங்க. என்னடா அதெல்லாம் இல்ல, சும்மா இரு. டேய், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. உன் அம்மா போட்டோ கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த நாளை நம்ம கொண்டாடி ஆகணும்டா. உனக்கு ஒண்ணும் தெரியாது, அம்மா சொல்றேன்ல. சரி, நீங்க 2 பேரும் போய் சமையல் வேலையை பாருங்க. போங்க. சந்தோஷம் தானே? டேய், சந்தோஷமா இருடா. குடு, என் ஃப்ரெண்ட பாக்குறேன். எங்கடி இருக்க? நீ இருக்கியா இல்ல இல்லையா? இருந்தா எங்களை தேடி வந்துருமா?